ஹலோ வீவர்ஸ், எதிர்நீச்சல் சீரியலை பற்றி கொஞ்சம் பார்க்கலாமா. சிறையில் இருந்த ஞானம் ஜாமீனில் வெளியில் வந்துடுறாங்க. அதை கேட்டுட்டு குணசேகரன் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அவரிடம் ஞானத்துக்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் குணசேகரன் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. வழக்கம் போல் ஞானம் ஆதி குணசேகரன் பக்கம்தான் இருக்காங்க. அதனால் குஷியாக இருக்கிறாங்க. குணசேகரன் என் தம்பி என் பக்கம் இருக்கிறது எனக்கு யானை பழம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படின்னு வீரவசனமெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. சக்தி ஜனனிக்கு சப்போர்ட் பண்ணுவதால் ஞானமும் ஒரு வேளை அங்கிட்டு போயிடுவானா அப்படிங்கிற மாதிரி சந்தேகப்பட்டுக்கிட்டு இருக்காங்க குணசேகரன். நந்தினி குணசேகரன் போடுற ட்ராமாவையெல்லாம் பார்த்துட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகுறாங்க. அடுத்தது பார்த்தோம்னா ஈஸ்வரி வழக்கை விசாரிப்பதாக சொல்லிட்டு ஒரு புது போலீஸ் அதிகாரி வீட்டுக்கு வர்றாங்க. அவர் வந்ததும் ஜீவானந்தத்தை பற்றி விசாரிக்க போகிறேன்னு சொன்னதும் கடுப்பான ஆதி குணசேகரன், அவரை பற்றி இங்கே என்ன விசாரணை செய்கிறீங்க அப்படின்னு ஆதி குணசேகரன் கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இங்கே என்ன விசாரணை பண்ணுறீங்க, அவனுக்கும் இந்த வீட்டுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது அப்படின்னு சொல்லி குணசேகரன் கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு போலீஸ்காரங்க, சார் உங்கள் வீட்டு பெண்களுக்கு எல்லாம் தெரியும், ஜீவானந்தம் எங்கே இருக்கிறாங்கிற விஷயம் தெரியுதா என்னங்கிறத நாங்கள் விசாரிச்சுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கிறப்பே ஜனனி என்ட்ரி கொடுக்குறாங்க. சக்தி, ரேணுகா, நந்தினி எல்லாரும் ஜனனியோட சேர்ந்து வர்றாங்க. ஜனனிகிட்ட அந்த போலீஸ்காரங்க சொல்லிகிட்டு இருக்காங்க, மொத்த டிபார்ட்மெண்ட்டும் அந்த ஜீவானந்தத்தை தேடிட்டு இருக்கா, அவரை பற்றி உங்களுக்கு தகவல் தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. அதுக்கு எதுவும் எங்களுக்கு தெரியாது அப்படின்னு ஜனனி சொல்கிறாங்க. நல்லது, நாங்கள் தேடி அவரை கண்டுபிடிச்சிருவோம். அப்படி அவனை கண்டுபிடிச்சோம்னா மொத்த கதையும் முடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க போலீஸ்காரங்க. அவரை பிடிக்கிறதா இருந்தால் பிடிச்சிக்கோங்க, அவரை பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு இங்கே வேறு யாரையும் தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு ஜனனி சொல்லிகிட்டு இருக்காங்க. ஜீவானந்தத்தை பற்றி போலீஸ்காரங்களுக்கு ஏதாச்சும் குழு கொடுத்தாரா ஜனனி இல்லையா என்பதை அடுத்து வரும் எபிசோடுகளில் பொறுத்திருந்து பார்க்குறோம் ஃப்ரெண்ட்ஸ்.